மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இல்லறம் அப்படிங்கிற வாழ்க்கை இன்றைக்கு நம்ம எல்லார்கிட்டையும் இல்லறம்னா என்னன்னு தெரியாத ஒரு சூழல்ல தான் நாம இருக்கோம் இல்லையா? எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, கணவன் சொல்வதை மனைவி கேட்குறாங்க, இல்லை மனைவி சொல்வதை கணவன் கேட்குறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, வளர்க்குறாங்க, அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் முடியுது, இந்த உலகை விட்டு சந்தோஷமா போறாங்க. இதுதான் இல்லறம்னு நினைக்கிறோம். நான் மிகப்பெரிய தவறுங்க. இல்லறம்னா என்ன தெரியுமா? கணவனுடைய தேவையை மனைவி புரிந்து, மனைவியுடைய தேவையை கணவன் புரிந்து, அன்போடு அவர்களுடைய உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்தி, அவர்களுடைய ஒவ்வொருத்தர் நிமிடமும் ஒன்றாக மகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு தான் இல்லறம்னு பேர். சொல்லுங்க, நீங்க எத்தனை பேர் நல்ல இல்லறத்துல இருக்கீங்க? நிச்சயமா இல்லை. இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு மனைவியை திருப்திப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது, நிறைய ஆண்கள் இன்னைக்கு டாக்டரை போய் பார்க்குறோம், மருந்து வாங்கி சாப்பிட்றோம், என்னென்னமோ செய்யறோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணுக்கு கணவனை திருப்திப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது எத்தனை பெண்கள் இன்றைக்கு மருத்துவரை சந்திக்கிறீங்க, மருந்துகள் சாப்பிட்றீங்க? இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு கேள்வி. இன்னைக்குன்னா நிறைய குடும்பங்கள்ல சண்டைகள், சச்சரவுகள், கணவன் ஒரு மனைவி இல்லாம இன்னொரு மனைவி தேவைன்னு நினைக்கிறது, இல்லை இன்னொரு பெண்ணோட உறவுல இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? கணவனுடைய தேவையை மனைவியும், மனைவியுடைய தேவையை கணவனும் புரிந்து இல்லாத ஒரு சூழல் தான். இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் கேசஸ்ல பாக்குறேன். சில கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டைவர்ஸ் கேசஸ் அவங்க கிட்ட வரும்போது, இந்த மாதிரி மெடிக்கல் ரீசன் இருக்குன்னா போங்க போய் சாரை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ அவங்க கூட உட்காந்து நான் பேசுவேன், அவங்கள பிரச்சனைகளை புரிந்து பதில் சொல்வதற்கு. அப்ப நிறைய ஆண்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? சார், என்னோட மனைவிக்கு இல்லறத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை, என்னோட ஒய்ஃப் என் கூட செக்ஸ் வச்சுக்கிறது இல்லை சார். அதை மீறி நான் ஏதாவது கட்டாயப்படுத்தினா அவர்களுடைய உணர்ச்சியுடைய கொந்தளிப்பு மிகப்பெரிய சண்டையாக மாறிவிடுகிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறாங்களே தவிர, அப்ப என்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த கொதிப்புத்தன்மையை நான் எவ்வாறு சாந்தப்படுத்துவதிலே தெரியாம அதுவே கோபமாக மாறி கணவன் மனைவிக்கிடையே பெரிய பிரச்சனையாக போயிடுது சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர், ஒன்று ரெண்டு பேர் இல்லை, நிறைய ஆண்கள் இன்னைக்கு பகிர்ந்து கொள்றதை பார்க்கணும். நம்ம வழக்கமா என்ன கதையை கேட்போம்? சார், கணவரால என்னை திருப்திப்படுத்த முடியல சார், விரைப்புத்தன்மை குறைவா இருக்கு சார், நீண்ட நேரம் இல்லறத்துல ஈடுபட முடியல சார், இதை தான் கேட்போம். இப்பெல்லாம் ட்ரெண்ட் அப்படியே மாறுது. இப்ப என்ன சொல்றாங்க? கணவன்கள் சொல்றாங்க, மனைவி இல்லறத்தில் ஈடுபட ஒத்துழைப்பதே கிடையாது. அந்த அம்மா கிட்ட ஏமா இதுல என்னமா பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, சார் காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறேன் சார், வேலையெல்லாம் பார்க்குறேன், ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் சார், காலையில் 8 மணிக்கு நான் ஆஃபீஸ் போனால் திருப்பி நைட்டு 8 மணிக்கு தான் வரேன், திருப்பி என்னோட கமிட்மெண்ட்ஸ் டு த ஃபேமிலி இருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு எப்படா படுப்போன்னு வரும்போது தான் ஒருத்தன் கால் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லுவான் சார். சரி, இதையும் நான் முடிக்கிறேன். அப்போ போகும்போது எப்படா தூங்க போறோங்கிற நிலைமையில நான் போகும்போது இவர் அந்த நேரத்தை எனக்கு அணுகும்போது எப்படி சார் நான் ஒத்துழைக்கிறது? சரி, அப்ப ஏமா விடுமுறை நாட்கள் இருக்கு, ஏன் விடுமுறை எடுக்க வேண்டியது தானே? எப்படி சார் விடுமுறை எடுக்க முடியும்? கோவிட்க்கு முன்னாடி உலகம் வேற, கோவிட்க்கு பின்னாடி உலகம் வேற, எப்ப வேலை போக போகுதுன்னே தெரியாத ஒரு பதட்டத்துல நாங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப எப்படி சார் இல்லறத்துல ஈடுபட முடியும்? ஒரு ஆண் அப்படின்னும் போது அவருக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை அவர் வெளிப்படுத்துறாரு. ஒரு பெண்ணாக நான் இருக்கும்போது எப்படி அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும்? இது ஒரு பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கும். ரெண்டாவது காரணம், 6 ஹார்மோன்களுடைய ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலை, சமநிலை தான் இன்றைக்கு நம்ம உடம்போட ஆரோக்கியம். இன்சுலின், தைராய்டு, ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான், கார்டிசோல், இந்த 6 ஹார்மோன்களும் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா பெண்களுக்கு ஈஸ்ட்ரஜன்ல வரக்கூடிய மாற்றம், ப்ரொஜெஸ்ட்ரான்ல வரக்கூடிய மாற்றம், டெஸ்டோஸ்டிரான்ல வரக்கூடிய மாற்றம், தைராய்டுல வரக்கூடிய மாற்றம், இன்சுலின் சர்க்கரை நோயில் வரக்கூடிய மாற்றம், மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற கார்டிசோல்ல வரக்கூடிய மாற்றம் இன்றைக்கு பெண்களுக்கு இல்லற ஆசையை முற்றிலுமாக நிறுத்தி விடுவதை நாம் பார்க்கிறோம். 24 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் கழிச்சு ஒரே தகராறு வீட்டுல. பெண் சைட்லயும் பெரிய ஆளுங்க, ஆண் சைட்லயும் பெரிய ஆளுங்க, 2 பேரும் வெட்டிக்காத அளவுக்கு சண்டை.
என்ன காரணம்னு கணவனும் சொல்ல மாட்டேங்கிறான், மனைவியும் சொல்ல மாட்டேங்கிறான்னு ஒரே பஞ்சாயத்து. கூட்டிட்டு வந்தாங்க. உட்கார வச்சு பேசுறேன். என்னப்பா ஆச்சு அப்படின்னு. பையன் வந்து வாயே திறக்கல. அப்புறம் பொண்ணை வெளியில அனுப்பிட்டு பையன் கிட்ட கேட்டேன், என்னப்பா பிரச்சனை? சார் 2 மாசம் ஆச்சு, இதுவரையிலும் எங்களுக்கு முதல் இரவே நடக்கல சார். சரி நீ வெளியில உட்காரு. அந்த அம்மாவை கூப்பிட்டேன், என்னம்மா பிரச்சனை அப்படின்னு. சார் இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. செக்ஸ்னாலே தப்புங்கிற மாதிரி எங்க வீட்டுல கண்டிப்பா எங்களை வளர்த்துட்டாங்க. அப்ப நான் எப்படி சார் வந்து இதுல ஈடுபட முடியும்? அது என்னமோ ஒரு குற்ற உணர்வு என் மனசுல இருக்கு. அதனால இவரை என்னை தொடறதுக்கு நான் அனுமதிக்கிறதே கிடையாது சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஏமா கல்யாணம் பண்ணிட்டேன்? கல்யாணமே வேண்டான்னு போராட்டம் பண்ண சார். அம்மா சூசைட் பண்ணிப்பேன்னு சொன்னாங்க. அதனாலதான் சார் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். இப்ப என்ன பண்றது? டைவர்ஸ். அப்ப அவங்க குடும்பம் டைவர்ஸ் பண்றதுக்கு ரெடியா இல்ல. 2 பேர் குடும்பத்திலயும் பிரச்சனை என்னன்னு புரியுது. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ஹார்மோன் ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு டெஸ்டோஸ்டிரானுடைய அளவு அதிகமாக இருந்தது, கார்டிசோலுடைய அளவு அதிகமாக இருந்தது. அப்ப நான் சொன்னேன், மருத்துவ ரீதியாக பெண்ணுடைய இச்சைத்தன்மை குறைவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. அப்ப அந்த இச்சைத்தன்மை குறையுது அப்படின்னா அதை அதிகப்படுத்துவதற்கு ஹார்மோன்ல கொண்டு வரக்கூடிய மாற்றங்களே போதும்னு ஒரு ப்ராப்பர் புரோட்டோகால் ஃபாலோ பண்ணும்போது இப்ப அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நல்ல இல்லறத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ காரணத்தை புரிந்து கொள்ளணும். உளவியல் ரீதியான காரணம் போலவே, மருத்துவ ரீதியான காரணம் போலவே மற்ற காரணங்கள் என்ன இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு பெண்களுக்கு இந்த மாதிரி ஆண்கள் மேல் இருக்கக்கூடிய இச்சை குறையக்கூடிய ஒரு நோய் இன்றைக்கு நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அமெரிக்காவில் நீங்க பாக்குறீங்க, பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்வது எதனால ஏற்படுது? ஏன்னா அவர்களுக்கு ஆண்கள் மேல் இருக்கக்கூடிய வெறுப்புத்தன்மைக்கு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள் தான் பெரிய காரணமா இருக்கு அப்படிங்கிறத அவங்க யாரும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை வந்து எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு ஆம்பளைங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்றான்னா, நம்மலாம் இவ திமிரு பிடிச்சவ, இல்ல அவளோட தப்பான அனுபவம் தான் நினைக்கிறோமே தவிர மருத்துவ காரணங்கள் அதுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இதை நம்ம அனலைஸ் பண்ணணும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், பிரசவத்திற்கு பிறகு பெண்களுடைய பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்றைக்கு ஆண்களுக்கு தேவையான ஒரு இச்சையை அல்லது இச்சை ஊட்டக்கூடிய விஷயங்களை தராத ஒரு நிலை ஏற்படும் போது பெண்களுக்கும் அதுல இருக்கக்கூடிய இச்சை குறைய ஆரம்பித்து விடுவதை பார்க்கிறோம். இப்போ ஒரு நார்மல் டெலிவரி குழந்தை ஒரு 2 கிலோ 2.5 கிலோ இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதே நார்மல் டெலிவரி குழந்தை 3 கிலோ இருக்கும்போது என்ன ஆகும்? உங்களுடைய பிறப்புறுப்பு மிகப்பெரிய அளவில் விரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு பிறப்புறுப்பு சுருங்கும் போது சில நேரங்கள்ல பிரசவ நேரத்தில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக பிறப்புறுப்பு மிகப்பெரிய அளவில் சுருங்காத ஒரு நிலை ஏற்படும் போது, அப்ப ஆண் உறுப்பு கலவி நேரங்கள்ல பெண்ணுக்கு தேவையான அந்த உணர்ச்சியை கொடுக்காத ஒரு நிலை ஏற்படும் போது அந்த பெண்ணுக்கு வெறுப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். ஆர்கசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உச்சமடைதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கலவியை பொறுத்தவரையில். ஆனா உச்சம் அடையக்கூடிய ஒரு நிலை அந்த பெண்ணுக்கு ஏற்படாத ஒரு நிலையாக இருக்கும் போது, என்னதான் ஆண் வந்து திறனுள்ள ஆணாக இருந்தாலும் பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய இறுகுகின்ற தன்மை இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் போது, பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு மாற்றம் மருத்துவ ரீதியாக ஒரு நோயாக இல்ல, ஒரு பிரசவத்துக்கு பிறகு மாறிய பிறகு என்ன ஆகும்? அப்ப மனதில் வெறுப்பு ஏற்பட்டு அந்த பெண் நிச்சயமாக ஒரு கலவிக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு நிலை ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். இது 3வது பெரிய காரணம். 4வது பெரிய காரணம் என்ன தெரியுமா? இந்த ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான்ல ஏற்படுகின்ற மாற்றத்தினால பெண் உறுப்பு முழுக்க முழுக்க வறண்டு போகின்ற ஒரு நிலை ஏற்படும். அப்ப கலவி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெயின்ஃபுல் ப்ராசஸா இருக்கும். நிறைய பெண்களை நான் பார்த்திருக்கேன். சென்னையில கூட ஒரு பெரிய ஒரு தொழிலதிபருடைய மனைவி ரொம்ப வருத்தத்தோட ஒரு முறை வந்து கதறி கதறி அழுகுறாங்க. என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, சார் எனக்கு வந்து வெஜைனா ட்ரையா இருக்கு. ஆனா இவர் வந்து அதை புரிஞ்சிக்காம வாரத்துல 2 முறை 3 முறை என் கூட தொடர்புல இருக்க முயற்சி பண்றாரு. இதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் கிரீமு அது இதுன்னு என்னென்னமோ பண்றாங்க சார். ஆனா எதுவுமே எனக்கு ஒர்க் பண்ணல. எனக்கு இப்பெல்லாம் ராத்திரி வந்தாலே மனதுல பயம் ஏற்படுது. கணவனை நான் அவாய்ட் பண்ணேன்னா அவர் வேற ஏதாவது தொடர்புக்கு போயிடுவாரோங்கிற ஒரு பயம் வருது. ஆனாலும் அவர் கூட தொடர்புல என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப கதறி எழுதாங்க. நான் அப்ப சொன்னேன், அம்மா இது வந்து ஒரு பெரிய நோயே கிடையாது. உங்களுக்கு வயசே 35 தான் ஆச்சு. அப்ப இதை மாத்துறதுக்கு நிறைய சிகிச்சைகள் இருக்கு. முதல்ல ஏன் வருதுங்கிற காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு சொல்லி ஹார்மோன் ப்ரொஃபைல்லாம் பார்த்து
ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஜாகரன் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய ஒரு நோய் இருந்தது. ஜாகரன் சிண்ட்ரோம்ங்கிறது கண், வாய், மூக்கு, உடலோட உள்ளுறுப்புகள், பிறப்புறுப்புகள்லாம் வறண்டு போகின்ற ஒரு வகையான ஒரு ஆட்டோ இம்யூன் நோய். ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது 6 மாசத்துல அது கம்ப்ளீட்டா குணமாயி இப்ப ரொம்ப கணவன் மனைவி மகிழ்ச்சியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ எதுக்காக சொல்றேன்னா, நோய் வருவதற்கான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை குணப்படுத்துறது ரொம்ப சுலபம். சரி சார், இதை கியூர் பண்றதுக்கு எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்க. 3 சொல்யூஷன் சொல்றேன். சிம்பிள் சொல்யூஷன். நம்பர் 1, பெண்கள் முதல்ல எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டாங்க. இன்னைக்கு பெண்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, பெண்களுடைய உடல் கந்தகம்னு சொல்லக்கூடிய சல்ஃபர் மாதிரி, நெருப்பு மாதிரி கொதிக்கக்கூடிய உடலை பெண்கள் கொண்டிருக்காங்க. அப்ப அந்த உடலை குளிர்ச்சி செய்வதற்கான முயற்சியாக நல்லா விளக்கெண்ணெய் எடுத்து தலைக்கு வைக்காதீங்க, உடம்பு ஃபுல்லா விளக்கெண்ணெயை தடவுங்க. ஒரு 3/4 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வெந்நீர்ல குளிங்க. வாரத்துல 2 நாள் செவ்வாய் வெள்ளி தவறாமல் எண்ணெய் தேய்த்து குளித்து பாருங்களேன். உங்க இளமை குறையவே குறையாதுங்க. நீங்க 10 குழந்தைக்கு தாயானாலும் உங்களோட இளமை குறையாது. இதை ஒரு அம்மா சொன்னாங்க. ஒரு அம்மா 2 குழந்தைகளுக்கு பிறகு அவர்களுடைய பிறப்புறுப்பு ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. அப்ப கணவருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப மனக்கசப்பு, அவங்களுக்கும் மனக்கசப்பு, கணவருக்கும் மனக்கசப்பு. அவங்க ரொம்ப கூச்சத்தோடு சொன்னாங்க, ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, இதை எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. டாக்டர் கிட்ட போனா ஏதோ ஆப்ரேஷன் அது இதெல்லாம் சொல்றாங்க, ஆனா சக்சஸ் ஆகுமான்னு தெரியாதுன்னு சொல்றாங்க. எனக்கு தயவு செய்து ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கன்னும் போது அந்த அம்மாக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி குடிங்கன்னு தான் சொன்னேன். 3 மாதம் எண்ணெய் தேய்த்து குளித்த பிறகு அவங்க கணவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அவங்க என்கிட்ட பகிர்ந்து கொண்டது, முதல் முறை கலவியில் ஈடுபடும் போது என்ன மகிழ்ச்சி இருந்ததோ அந்த மகிழ்ச்சி எனக்கு இப்ப இருக்குன்னு கணவர் சந்தோஷமா பகிர்ந்துக்கிறாருங்க. அந்த அளவுக்கு என்னோட பிறப்புறுப்புல அந்த மாற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் வெறும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. நான் திரும்ப திரும்ப இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுல ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றேன்னா, உடம்புல ஏற்படுற 99% நோய்களை எண்ணெய் தேய்த்து குளித்தல் சரி பண்ணிடும். ஆனா நம்ம அதை செய்யாம விட்டுட்டு மருந்து மாத்திரை டாக்டர்னு திரும்ப திரும்ப போறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. விளக்கெண்ணெய் தேய்த்து குளிங்க பெண்கள், தலைக்கு வைக்காதீங்க, உடம்புக்கு விளக்கெண்ணெய் தேய்த்து குளிங்க. செகண்ட், தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு ஒரு சூரணம் இன்னைக்கு ரொம்ப மலிவா கிடைக்கக்கூடியது. பெண்மை தன்மைக்கான ஹார்மோன்களை அதிகப்படுத்தி பிறப்புற்றில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை கொண்டு வந்து பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை சரியாக வைத்து கலவியில் ஈடுபடும் போது தேவைப்படுகின்ற அளவுக்கு ஈரத்தன்மையை வைத்து வலி இல்லாமல் சுகமாக கலவியில் ஈடுபடுவதற்கு உதவி செய்கின்ற, மனதிலும் சரி உடலிலும் சரி உடலுடைய ஹார்மோன் சார்ந்த விஷயங்களை சரி செய்து 20 வயது போலவே 50 வயதிலும் கலவியில் ஈடுபடுவதற்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு மூலிகை எது தெரியுமா? தண்ணீர் விட்டான் கிழங்கு தான். தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு பேரு ஷதாவரின்னு பேரு. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? 100 முறை உடலுறவு கொள்ளக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துங்கிறதுனாலதான் அதுக்கு பேரு ஷதாவரின்னு பேரு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த கலவி சார்ந்த உளவியல் பிரச்சனைக்கும் சரி, இந்த கலவி சார்ந்த உடல் பிரச்சனைகளுக்கும் சரி எவ்வளவு தீர்வு கொடுக்கக்கூடிய மருந்தா இருக்கும். தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணம் சாதாரணமாக எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கக்கூடிய மிக மிக விலை மலிவான ஒரு மருந்து. 1 டேபிள் ஸ்பூன் பால்ல கலங்க, காலையில ஒரு டைம் எடுங்க, நைட்டு ஒரு டைம் எடுங்க, 6 மாசம் விடாம சாப்பிடுங்க. உங்களுடைய இளமை திரும்புகிறதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இது 2மே பண்ண முடியல, எனக்கு மாத்திரை வடிவில் ஏதாவது சொல்லுங்க. ஸ்ரீகேர் மாத்திரைகள். இந்த ஸ்ரீகேர் மாத்திரைகளை ஒவ்வொரு கணவனும் நிச்சயமா மனைவிக்கு வாங்கி கொடுக்கணும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு இல்லறம்ங்கிறது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட 150% பெண்களுக்கு அது வலியை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்கிறதப்பா. பெண்களால் அதை வெளிப்பாடாக சொல்ல முடியவில்லையே தவிர, நிறைய இன்றைக்கு படித்த வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கும் கணவனுக்கும் மனைவினுக்கும் ஒரு பெரிய ஒவ்வாமை ஏற்படுவதற்கு காரணமே அந்த பெயின்ஃபுல் செக்ஸ் தான். அப்ப அந்த பெயின்ஃபுல் செக்ஸை நீங்க சார்ட் அவுட் பண்ணணும்னா அதற்கு பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஷீகேர் கேப்சூல்ஸ். காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு ஷீகேர் கேப்சூல்ஸ் கொடுங்க. அதே போல பெற்றோர்கள், கல்யாணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் நீங்க யாரா இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த ஷீகேர் கேப்சூலை வாங்கி கொடுங்க. இது பெண்மை தன்மையை தக்க வைத்து பொலிவோடு அந்த பெண்கள் இருப்பதற்கு, அழகாக இருப்பதற்கு, இளமையாக இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து.
தண்ணீர் விட்டான் கிழங்கு த பெஸ்ட், சந்தேகமே இல்லை. ஆனா எல்லாரும் அந்த கசப்பான பொடியை சாப்பிடணுமான்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோட நிற்பாங்க. பெண்கள் வந்து ரொம்ப நளினமானவர்கள். கசப்பு பிடிக்காது, ஸ்மெல் வரக்கூடாது, இனிப்பா இருக்கணும், நிறைய அவங்களுக்கு புரோட்டோகால்ஸ் வச்சிருப்பாங்க. அதுவும் இன்றைக்கு நவநாகரிக பெண்கள்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு கூட கூச்சப்படுற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. குடிக்க சொல்லல, தேய்ச்சி குளிக்கிறதுக்கே. அப்ப அவங்களுக்காக இந்த ஷீ கேர் மாத்திரைகள் காலை 2, இரவு 2 உணவுக்கு முன்பு சாப்பிட முடியுமான்னு பாருங்க. இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. மிகப்பெரிய வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு தாங்க. நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆண்கள் மட்டும்தான் ஒரு இனப்பெருக்கத்துக்கோ அல்லது வந்து கலவியிலோ விருப்பமற்று இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆண்களை விட பெண்களுக்கு உணர்ச்சிகள் மிக மிக அதிகம். சமூக கட்டுப்பாடுகளும் இன்றைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய தயக்க வயக்கங்களும் இன்றைக்கு நம்மளை பயங்கரமா கஷ்டப்படுத்துறத பார்க்கணும். ஆனா பெண்களும் உணர்ச்சியோடு இருப்பதற்கு, கணவன் மனைவி 2 பேருமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, இளம் வயதில் இல்லாத மகிழ்ச்சி வயதான பிறகு கூட மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, அனைத்து ஆண்களுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஷீ கேர் மாத்திரைகளை தவறாம நீங்க வாங்கி கொடுக்கணும். காலை 2, இரவு 2. ஷீ கேர் மாத்திரை வேண்டாம்னா வெரி சிம்பிள், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்குள்ள மோட்டிவேஷன் பண்ணுங்க. அதே போல தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தை சாப்பிட முடியுமான்னு பாருங்க. இந்த 2 விஷயத்த பண்ணாலே இளமை மீண்டும் திரும்புவதை பார்க்க முடியும். இளமை ஊஞ்சலாடுகிறதுன்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, அது நிச்சயமா உங்க வீட்டுல நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். கவலைப்படவே வேண்டாம். இந்த வீடியோவை பார்க்குற ஆண்கள் நிச்சயமா உங்களுடைய வீட்டுக்காரமாவுக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமம் என்னங்கிறத புரிஞ்சு இதை வாங்கி கொடுத்து இந்த மருந்தை சாப்பிட வச்சு, எண்ணெய் தேய்த்து குளிக்க வச்சு, தண்ணீர் விட்டான் கிழங்கு வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு 30 நாளைக்கு பிறகு உங்க வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு. இதுவரை நம்ம ஆண்களுக்கான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் முதல் முறையா பெண்களுக்கு நம்ம என்ன செய்யணும், குறிப்பாக செக்ஸ் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பெண்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இதை ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு வீடியோல கமெண்ட் பண்ணணும். நிறைய ஆண்களுக்கு இதுல கேள்விகள் வரும், நிறைய பெண்களுக்கு இன்னும் நிறைய கேள்வி வரும். கேள்விகளை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது இதற்கான பதில்களை நான் சொல்றேன். இல்லைன்னா அதுக்குன்னு இன்னொரு வீடியோ போட முடியுமான்னு பார்க்குறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.